என்ன நான் கதையா சொல்றேன்? நான் தேனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்றேன். இப்படி திடுப்புன்னு வந்து சொன்னா வீட்டு வேலையெல்லாம் யார் பாக்குறது? என்னம்மா எப்ப பார்த்தாலும் வீட்டு வேலை பாக்குறதுக்கு தான் அவளை வச்சிருக்கியா? டேய் மருமகனா எல்லாம் பார்த்து தானேடா ஆகணும். இப்போ உனக்கு குழந்தை வேணுமா இல்ல வீட்டு வேலையை பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணுமா? எனக்கு ரெண்டும் தாண்டா வேணும். அப்புறம் ஏமா ஏன் பொண்டாட்டியை குறை சொல்லிக்கிட்டு இருக்க? டேய் நான் என்னடா குறை சொன்னேன்? குழந்தை பெத்துக்க முடியல அப்படி இப்படி நீ தானே பேசுன. அவதான் இன்னும் ரிப்போர்ட்டே வரலன்னு சொன்னா அதனால சொல்லிக்கிட்டு இருந்தேன். ரிப்போர்ட்டே இன்னைக்கு வந்துருச்சு. அப்படியா? அவ என்கிட்ட சொல்லவே இல்ல. அதான் இப்ப நான் சொல்றேன்ல. இப்ப நாங்க ஹாஸ்பிட்டல் போலாமா வேண்டாமா? போங்க. வீட்டு வேலை இங்க பாருமா, நீ அவளை வீட்டு வேலை வாங்கி வாங்கி தான் அவளை டார்ச்சர் பண்ணி குழந்தைய வர மாட்டேங்குது. அதை விட்டுட்டு நீ தேவையில்லாம அவ மேல பழி போடுறியா? யாரு? நானு? ஆமா, எல்லா வேலையும் அவ தான் பாக்கணும்னா அப்புறம் நீ எதுக்குமா இருக்க? என்னைக்காவது ஒரு நாள் கூட நீ அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டியா? டேய் இதை நீ நேத்தே சொல்லியிருந்தா நாங்க ரெண்டு பேரும் பாதி பாதி வேலையாவது பாத்துருப்போம்ல. இப்பயும் ஒன்னும் கெட்டு போகல. அதான் சித்தி இருக்காங்கல்ல, அவங்க ஆல்ரெடி வேலையை பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. அவங்களும் நீயும் பாதி வேலையை பார்த்துக்கோங்க. ஏன் வந்து வேலை பார்க்க மாட்டாளாமா மகாராணி? உண்மையாலுமே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எதுக்காக? என் கூட வாழணுன்றதுக்காகவா இல்ல உன் வீட்டு வேலையை செய்யணுன்றதுக்காகவா? அப்பா சாமி, நீ உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போப்பா. நானே என் வீட்டு வேலையை பாத்துக்கிறேன். வயசான காலத்துல எம்புட்டு வேலையை தான் நானும் பாக்குறது. நான் ஒன்றும் சம்பாதிக்காமலாம் இல்லை. அப்படி உனக்கு வேலை பார்க்க முடியலன்னா வீட்டு வேலைக்கு ஆள் வைக்க வேண்டியதானே. எதுக்கு என் பொண்டாட்டியை வேலைக்காரி மாதிரி நடத்துற நீ? நாங்க ஒன்றும் உன் பொண்டாட்டியை வேலை வாங்கலப்பா. அவளோட கடமை அதெல்லாம். ஏன் நான் கல்யாணம் ஆன புதுசுல எல்லா வேலையும் நான் பார்க்கல. 2 பிள்ளையும் பெத்துட்டு அம்மிக்கல்ல ஆட்டிக்கிட்டு அப்பெல்லாம் தெரியல நான் செய்யற வேலையெல்லாம். இப்ப உன் பொண்டாட்டி வேலை செய்யறான்னு வேலைக்கு ஆள் வைக்க சொல்ற. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியலடா. ஆனா நீ ரொம்ப தான் உன் பொண்டாட்டிக்கு ஓவர் இடம் கொடுக்குற. இப்படியே இடம் கொடுத்து அவன் உன் தலையில தான் ஏறி உட்கார போறான். சும்மா நிறுத்துமா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீயும் கல்யாணம் ஆன வயசுல எல்லா வேலையும் பார்த்தவ தான், நான் இல்லைன்னு சொல்லல. அப்பெல்லாம் இத்தே பெரிய வீடு கிடையாது, வாசல் கிடையாது. ஏன் உன் கூட என்னோட அப்பத்தாவும் தானே இருந்தாங்க. அவங்க பாதி வேலையை பார்ப்பாங்க, நீ பாதி வேலையை பார்ப்ப. அதுக்கப்புறம் கையல் வந்ததுக்கு அப்புறம் கையல்ல சின்ன பிள்ளையிலே வேலை செஞ்சு பழக்கினேன். அப்புறம் அவளும் வேலை பார்த்து தான் உனக்கு கொடுத்துட்டு போனா. கையில கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப தேனை பிடிச்சிட்டு வேலை வாங்கிட்டு இருக்க. நானும் பேசக்கூடாதுன்னு பார்த்தா நீ விட்டா பேசிக்கிட்டே போற. அப்புறம் அவ்வளவு குறை சொல்றது, இவன் உடம்புல தெம்பு இல்ல, அது இல்ல இது இல்லைன்னு. என்ன ரிப்போர்ட்டே சொல்லலையா? நீ யாருமா சொல்றதுக்கு? நீ ரொம்ப டூ மச்சா பண்ணிக்கிட்டு இருக்கமா. என் பொண்டாட்டியை எங்கேயும் வெளியில கூட்டிட்டு போயிடக்கூடாது, அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடக்கூடாது. அப்படியே போனாலும் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு தான் போகணும். நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? இது என்ன வீடா இல்ல வேற எதுவுமா? இங்க பாருடா, நான் ஒன்னும் உன் பொண்டாட்டிய வேலை செய்யணுன்றதுக்காகலாம் சொல்லல. முன்னாடியே சொல்லியிருந்தா பாதி வேலையை பார்த்து வச்சிருப்பாளே அப்படின்னு தான் நான் சொன்னேன். அவசர வேலை வந்துருச்சு, இப்ப அவளை என்ன பண்ண சொல்ற? அதுக்காக வீட்டு வேலை செஞ்சுட்டு தான் வருவேன்னு அந்த அவசர வேலையை விட்டுட்டு போக முடியுமா? எப்ப போகணுமோ அப்ப போய் தானே ஆகணும். எப்ப பாரு அவளை குறை சொல்லிக்கிட்டே இருக்க. ஏன் பேச மாட்டேன்? நைட்டு புல்லா உட்காந்து உங்ககிட்ட மந்திரம் ஓதிருப்பால, அதான் அப்பப்ப வந்து இங்க சாமி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்க. சும்மா நிறுத்துமா. உனக்கு தெரியுமா அவ வந்து சொன்னான்னு? பாவம், அவ பீரியட் ஆயிட்டான்னு நைட்டோட நைட்டா எந்திரிச்சு தலையை குளிச்சுக்கிட்டு இருக்கா. ஏற்கனவே அவளுக்கு சளி ஜுரம். இதுல நீ தலையை குளிச்சாதான் ரூமுக்குள்ளார வரணும்னு அப்படி இப்படின்னு சொன்னியாமே. ஆமாண்டா, அப்புறம் தீட்டெல்லாம் ஆகாதுல்ல. அப்புறம் எந்த சாமி நம்ம வீட்டுக்கு வரும்? அதான் சொன்னேன், எப்ப கண்ணில் பார்த்தாலும் உடனே குளிக்கணும்னு சொன்னேன். இப்படியே சடங்கு சம்பிரதாயம் பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் போய் சேர்ந்துருவா. உடம்பு முடியாதவளை மேற்கொண்டு நீ தலையை குளிச்சாதான் உள்ளார வரணும் அப்படின்னா அவளோட உடம்பு மேற்கொண்டு மோசமா போச்சுன்னா என்ன பண்றது? இந்த மூட நம்பிக்கையெல்லாம் விட்டுறியாமா சும்மா? ஏண்டா, நாங்களும் எத்தனை வாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். அப்பெல்லாம் இல்லாதது இப்பதான் ரொம்ப அவளுக்கு சளி பிடிக்குதோ. இங்க பாருமா, சும்மா எதுக்கு எடுத்தாலும் உன் கூட கம்பேர் பண்றதை நிறுத்து. உன் காலம் வேற, அவ காலம் வேற. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. எதுக்கு எடுத்தாலும் ஒரு சண்டை. முன்னாடிதான் நாங்க சொல்லாம போறோம், அங்க போறோம், இங்க போறோம். புருஷன் பொண்டாட்டிக்கு போறதுக்கு கூட ஒரு உரிமை இல்லாம வச்சிருக்க. சரின்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு பார்த்தா இப்ப நீனு முன்னாடியே சொல்ல மாட்டியா? பாதி வேலை கிடக்குது, என்னால வேலை பார்க்க முடியாது அப்படி இப்படிங்கிற. ஒரு வாட்டியாவது நீ அனுசரிச்சு போறியாமா? நீ வந்து அவளை குறை சொல்ல வந்துட்ட. அப்பா சாமி, உன் பொண்டாட்டியை பத்தி இனிமே நான் எதுவும் சொல்லல போதுமா? நீ எங்கேயே போ. உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஊருக்கு போ, இல்ல தியேட்டருக்கு போ, இல்ல வரவே வராத தனி கொடுத்தன கூட போ. நான் எதுவும் கேட்க மாட்டேன் போதுமா? சும்மா காலையில வந்துட்டு நம்பிக்கிட்ட ஏறான். நகரு. உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு தான் வெளியே போறேன்னு சொல்லிட்டேல. வீட்டுல அம்புட்டு கொள்ள வேலை இருக்கு, நான் தான் பார்க்கணும். புள்ள தாச்சி பிள்ளைய வச்சுக்கிட்டு அவளுக்கு சமைச்சு போடவே நேரம் இருக்காது. இல்ல வீட்டு வேலை நான் தான் எல்லாத்தையும் பார்க்கணுமா? இவனெல்லாம் என்ன சொல்றது? தனக்கே ஒரு அக்கறை வேணும். என் தங்கச்சிக்காரி இங்க வந்திருக்காளே, நம்ம தான் வேலை பார்க்கணும் அப்படி இப்படின்னு வந்தவளை போய் சொல்லி என்ன பிரயோஜனம்? என்ன பண்ணாலும் இந்த அம்மாவுக்கு புத்தியே வராது. சே, இவங்க மத்தியில தான் தேனு பாவம் கடந்துகிட்டு சீப்படுறா. என்னன்னே ஆச்சு? இல்லம்மா, தேனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு சொல்றேன். முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? வீட்டுல வேலை இருக்கு, வீட்டு வேலையெல்லாம் யாரு பாப்பா அப்படி எப்படின்னு தாமதம் குதிச்சுட்டு போகுது உங்க அம்மா. சரி விடுனே, அம்மாவை பத்தி தான் உனக்கு தெரியாதா? அது எப்பவுமே வேலை பார்க்கலன்னா அவ்வளவுதான், அது அப்படியே வளர்ந்துருச்சுனே. அதுக்குன்னு இப்படியாமா? அப்புறம் அவளுக்கு தெம்புல உடம்புல சத்து இல்ல அப்படி இப்படின்னு சொன்னா கோவம் தான் வருது எனக்கு. சரி நீ விடு, நான் பாத்துக்கிறேன்.
தேனுக்கு இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்காங்களா? ஆமா கையல், அவ உடம்பு என்ன ஏதுன்னு பார்க்கணும்ல. ஆமாண்ணே, நீ இத்தனை நாள் தான் இன்னும் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்ப. என் வளகாப்புக்கு என்கிட்டே கேட்டாங்க, உங்க அண்ணனுக்கு இன்னும் குழந்தை இல்லையா அப்படி இப்படின்னு. நீ அம்மா பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாம நீ குழந்தைக்கு என்ன ஏதுங்கிறத பாருண்ணே. சரிம்மா. தேனை பத்தி ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் நான் அவளை நல்லா பார்த்துக்கிறேன். நீ ஆஃபீஸ் போகும்போதும் சொல்கிறேன். நீ இருக்கிற தைரியத்தில் தான் நான் அமைதியாக இருக்கேன். இல்லைன்னு வெய்யே அம்மாவுக்கும் எனக்கும் டெய்லி சண்டை நடக்கும். சரிண்ணே, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. சரி கையல். இந்த அம்மா இன்னும் மாறவே இல்லை போல. பாவம் தேனு எவ்வளோதான் பொறுத்துப்பா. அவளும் வாயை திறந்து எதுவுமே சொல்ல மாட்டா பாவம். அவள் வாயை திறந்து பேசாமல் இருக்கிறது தான் இப்போ பிரச்சனையே. தேனுக்கிட்ட சொல்லி அம்மா ஏதாவது பேசினானா நீ எய்த்துக்கிட்டு பேசு தேனு அப்படின்னு சொல்லணும். ரொம்ப ஓவராக தான் அம்மா ஆடிக்கிட்டு இருக்கு. நானும் பார்க்குறேன், என் புருஷன் இருக்காருன்னு கூட பார்க்காம வேணுக்குன்னே தேனை திட்டிக்கிட்டே இருக்கு. என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கோ தெரிலப்பா. சரி. ஜோ, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. நேற்று சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்கலையோ? எனக்கே ஒத்துக்கலன்னா அப்போ கீதாவுக்கு எப்படி இருக்கும்? எப்பவுமே அன்னை கடையில் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. இப்போ ரொம்ப இருமலும் காய்ச்சலுமா இருக்கே. பாவம் கீதா, அவளுக்கு எதுவும் ஒட்டி விட்டுறக்கூடாது. இப்போதான் அவள் காய்ச்சலில் படுத்து நல்லபடியா இருக்கா. அத்தா. சொல்லு கீதா, என்னாச்சு? இல்லத்தா, ஆஃபீஸ் கொண்டு விட்றேன் நீங்களே, அதான் கிளம்பிட்டேன். அச்சோ, இதை மறந்துட்டேனே. நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா இவன் என்ன நினைப்பா? இவளுக்கு இப்போதைக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. என்னத்தான் ஒரே யோசனையா இருக்கீங்க? நேத்து சொன்னது மறந்துட்டீங்களோ? இல்ல கீதா, ஞாபகம் இருக்கு. ஆமா, என்ன தாவணியெல்லாம் கட்டியிருக்க? அது தாவணினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் சும்மா கட்டி பார்க்கலாமேன்னு கட்டினேன். நல்லா இருக்காத்தான்? உனக்கு என்ன, எது கட்டினாலும் நல்லா தான் இருக்கும். தேங்க்ஸ் அத்தா. சரி, நான் கிளம்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். அப்ப சரி, வாங்க போலாம். இதோ வரேன் கீதா, நீ போய் பேக்லாம் எடுத்துட்டு ரெடியாரு. இதோ நான் பின்னாடியே வரேன். சரிங்கத்தா. நம்மளுக்கு உடம்பு முடியலன்னு இவளுக்கு எதுவும் தெரியாம இருக்கிறது தான் நல்லது. இவளுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் கஷ்டப்படுவா. அப்புறம் இவளாலையும் நம்மள பாத்துக்க முடியாது இல்லையா? என்னத்தான் வண்டியில ஏறினாலே ஏதாவது கலகலன்னு பேசிட்டே வருவீங்க, இப்ப ஒன்னும் பேசாம அமைதியா வரீங்க. என்னாச்சு உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல, ஒரே யோசனையா இருக்கீங்களே, அதான் என்னன்னு கேட்டேன். அது உன்னை ஆபீஸ் விட்டுட்டு அப்புறமா கடைக்கு போலாமா இல்ல இப்பவே போலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். என்னத்தாச்சு? என்ன நீங்க இப்படி இருமுறீங்க? நேத்தெல்லாம் நல்லா தானே இருந்தீங்க. அது ஒண்ணு இல்ல கீதா, எய்தாப்புல தூசியா இருக்குல்ல, அது ஏதோ வாய்க்குள்ளார போயிடுச்சு. மத்தபடி என் உடம்புக்குலாம் ஒண்ணு இல்ல. ஓ அப்படியாத்தான், நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். நீ நினைக்கிற மாதிரி தான் ஒண்ணு இல்ல கீதா. ஏன்தான்? சொல்லு கீதா. நேற்று போய் சாப்பிட்டோம்ல, அதே மாதிரி வாரத்துக்கு 2 டைம்ஸ் போய் சாப்பிடுவோமா? நேற்று போய் சாப்பிட்டது ஒத்துக்காம தான் பாத்ரூம்லேயே உட்காந்துருந்தேன். இதில் வாரத்துக்கு 2 வாட்டி போய் உட்காந்து சாப்பிட்டா அவ்வளோதான். நான் அதான் உங்களை தான். நீ சொல்லிட்டீல, போயிட்டா போச்சு. சரிங்கத்தான். இந்த உன் ஆஃபீஸ் வந்துருச்சு, நீ இறங்கிக்கோ. சரிங்கத்தான். சரிங்கத்தான், ஆஃபீஸ் போயிட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், வந்து பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? கண்டிப்பா கீதா, நான் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன். சரிங்கத்தான். அப்போ நான் வரேன். சரிங்கத்தான். நீ சொல்றதெல்லாம் பார்த்தா புதுசால இருக்கு. ஆமா சின்னம்மா, இவங்க அடிக்கிற கூத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கு. நைட்டு வெளியில போறது என்ன, ஹோட்டல்ல சாப்பிடுறது என்ன, அப்பப்பா ரெண்டும் காதல் ஜோடி மாதிரில ஒன்னா சுத்திட்டு இருக்கு. இப்ப கூட சின்னம்மா, அவன் தான் கொண்டு போய் வண்டியில இறக்க விட போயிருக்கான். இந்த குட்டி எப்ப பார்த்தாலும் பஸ்லயே தானே போவோம். அவனே அமைதியா இருக்கான். வாங்கத்தான் என்னை கொண்டு போய் வண்டியில விடுங்க அப்படி இப்படின்னு பேசுறா. சரி விடு, என்னம்மா பண்ணிட்டு போறாங்க, சண்டை போடாம இருந்தா சரிதான். எப்படி விடுறது? என் பிள்ளைய வந்து இவ கைக்குள்ளார போட்டுக்குவாளாம். நான் எங்க போறா எங்க வரான்னு எதுவும் கேட்க கூடாதான். வீட்டு வேலையும் எதுவும் செய்ய மாட்டாளாம். நான் மட்டும் இங்க உருன்னு இருக்கணுமா? அவ மட்டும் அங்க சந்தோஷமா இருக்கணும். நல்லா இருக்கு சின்னம்மா உன் நியாயம். என்னதான் இருந்தாலும் அவன் பேத்தி இல்ல, மகளை காட்டிலும் பேத்திக்கு ரொம்ப பாசம் ஜாஸ்தின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அத நீ இன்னைக்கு நிரூபிச்சுட்ட. அடியே அப்படிலாம் இல்லடி, போதும் நிறுத்து சின்னம்மா. நிஜமாதான், இப்ப உங்க அண்ணன் ரிசப்ஷன் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான். என்ன நகை போடுறான், எவ்வளவு நகை போடுறான்னு என்ன ஏதுன்னு பார்த்து வச்சுக்கடி, இல்லைன்னா முன்னாடியே சொல்லிவிடு. கேட்டதுக்கு தான் என் மைனிக்காரி என்ன வேலை பார்த்து விட்டா. அவ கிடக்கடா கூறு கட்டவ, அவளுக்கு என்னடி தெரிய போகுது? நீ உன் அண்ணன் கிட்ட கேளு, உனக்கும் வேணா ஒரு 5 சவரன் வாங்கி வச்சுக்க. அப்புறம் இப்ப விட்டாதான் இதுக்கப்புறம்லாம் உனக்கெல்லாம் போடவே மாட்டான். நீ இப்படி சொல்ற, நான் ஒன்னு பெத்து வச்சிருக்கேன் பாரு, ஒரு சவரம் கூட வாங்க கூடாது, கீதாவை சும்மா அனுப்புனா கூட ஓகே தான் அப்படிங்கிறான். எந்த வீட்லயாவது இந்த மாதிரி கூத்து நடக்குமா?
இரு சின்னம்மா, இந்த பையன் வர மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் பேசாம அமைதியாரு. சரிடி. டேய் நில்லு. என்ன? ஏன் இப்படி இருமுற? அது ஏதோ தண்ணி ஒத்துக்கலையோ என்னமோ. என்ன தண்ணி ஒத்துக்கலையா? எங்க போய் அப்படி குடிச்சிட்டு வந்த? நான் எதுவும் குடிக்கலையே. இப்பதானே நீ சொன்ன தண்ணி ஒத்துக்கலன்னு. ஆமா, அதைத்தான் நான் கேக்குறேன். தண்ணி எங்க மாத்தி குடிச்சேன்னு கேக்குறேன். ஓ, நீ அப்படி கேக்குறியா? நீ எங்க போய் குடிச்சிட்டு வந்தேனோன்னு நான் வேற மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஆக உனக்கு இருமலும் சளியும் இருக்கு. பக்கத்துல நிக்கும் போதே தெரியுது. அனல் காத்து இங்க அடிக்குது, காய்ச்சலும் இருக்கு. இப்ப மைனர் எங்க போறிய? ஏன்? அப்படியே கடைக்கு போவியே, கடைக்கு போகாம வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்க? எனக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சு, அதனால வந்தேன். ஏன் அந்த எடுபட்ட சிரிக்கி உன்னைய பாத்துக்க மாட்டாளாமா? அவளுக்கு வேலை தான் முக்கியமோ? இங்க பாருமா, தேவையில்லாம பேசாத. நேத்தே ஒரு நாள் லீவ் போட்டா, சும்மா சும்மா லீவ் போட்டா, அங்கெல்லாம் லீவ் எல்லாம் தரமாட்டாங்க. ஆக உனக்கு உடம்பு சரியில்லைன்னா அவ பாத்துக்க மாட்டா. ஆனா அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ ஓடி ஓடி வேலையை பார்ப்ப. கிச்சன்ல சமைக்கிறது என்ன, போறது என்ன, வரது என்ன? எந்த வீட்லயாவது இந்த மாதிரி கூத்தெல்லாம் நடக்குமா? புருஷனுக்கு முடியலன்னா தான் கிளம்பி போறது. அதுவே பொண்டாட்டிக்கு முடியலன்னா புருஷன் தாங்கல தாங்குறான். இங்க பாருமா, தேவையில்லாம அவளை பத்தி பேசாத. உன்னால பேசவே முடியல. என்னால பேச முடியலதான், எனக்கு உடம்பு சரியில்லைதான். ஆனா அது அவளுக்கு தெரியாது. ஏண்டா பக்கத்துல நிக்கிற எனக்கே தெரியுது உனக்கு ஃபீவர் அடிக்குதுன்னு. பைக்ல பக்கத்துல உட்காந்து வந்த அவளுக்கு தெரியாதா எங்கேயோ ஹீட்டா இருக்குன்னு? இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற? நீ உடம்பு சரியில்லைன்னா எப்படி பாத்துக்கிட்ட? அவளை பாத்தியா? உனக்கு உடம்பு சரியா இருந்தா என்ன, சரியில்லைன்னா என்ன? உன்னை பத்தின கவலையே இல்லாம அவ பாட்டுக்கு சந்தோஷமா ஆபீஸுக்கு போயிட்டா. இப்பவாது புரிஞ்சுக்கோ, என்னைக்கா இருந்தாலும் அவ உன்னை விட்டுட்டு போயிடுவா. என்னமோ உன் மேல அக்கறை இருக்கிற மாதிரிலாம் ஓவரா அவளுக்காக துடிக்கிற. இங்க பாருமா, நான் ஒன்னும் அவளுக்காக துடிக்கல. வண்டியில போகும்போது வேகத்துல அவளுக்கு ஹீட் தெரியாம கூட இருந்திருக்கலாம். அவளுக்கு எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறதே அவளுக்கு தெரியாது. ஆமா, தெரிஞ்சிருந்தா மட்டும் அம்மனி அப்படியே லீவை போட்டு எல்லா கஞ்சியெல்லாம் வச்சு கொடுத்து அப்படியே ஊட்டி விட்டுருவா பாரு. உன்கிட்ட நின்று பேசினா மேற்கொண்டு எனக்கு தான் தலைய வலிக்கும். நீ மட்டும் மகனுக்காக என்ன பண்ணி கிழிச்சிட்டியா? உனக்கு தெரியுதுல்ல எனக்கு உடம்பு சரியில்லைன்னு. உட்காந்து நல்லா வக்கனையா பேசுறியே தவிர ஏதாவது எடுத்துட்டு வந்து செஞ்சு தரியா? அவளுக்காவது நான் இப்பதான் புருஷன். ஆனா உனக்கு சின்ன வயசுல இருந்து வளர்த்தேங்கிற. நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேனே என்னை நீ எப்படி வளர்த்துருக்கன்னு. உண்மையாலுமே அவளுக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவ ஆபீஸ்க்கே போயிருக்க மாட்டா. உன்னே மாதிரி ஒன்னும் இல்ல அவ. உன் போன் பேசுற வேலையை நீ பாரு. தேவையில்லாம வந்து என்னை நோண்டிட்டு இருந்தேன்னா பாரு, அப்புறம் உனக்கும் காய்ச்சல் ஊட்டி விட்டுருவேன். கேட்டியா சின்னம்மா, இந்த பையன் என்ன பேச்சு பேசுறான்னு? இன்னும் அவ கூட வாழவே ஆரம்பிக்கலவே, அதுக்குள்ளார பொண்டாட்டிக்கு அம்புட்டு சப்போட்டு. சரி விடுடி, அவனுக்கு என்ன ஏதுன்னு பாரு. பாவம் புள்ள ஃபீவர் அடிக்குதுங்கிறான்ல, நீ அவன் கூட சேர்ந்துட்டில. என்னதான் இருந்தாலும் அவன் பேத்தி, அப்படிதான் நீ பேசுவ. உன்கிட்ட பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. வைஃப் ஒண்ணு நீனு. அடியே நான் சொல்றத வச்சுட்டாளா? ஒன்னு சொன்னாலும் மூக்குக்கு மேல கோவம் தான் வருதே தவிர அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு யோசிக்கவே மாட்டேங்கிறாளே இவ இப்படியே போயிட்டு இருந்தா என்னைய மாதிரி மருமலை கட்டி ஆளவே முடியாது போல. இவ வீம்புக்குன்னு இங்கிட்டு போவா, அவ வீம்புக்குன்னு அங்கிட்டு போவா. அவ்வளவுதான். என்ன திமிரு அந்த பையலுக்கு? ஒரு அம்மாவை பேசுறோன்ற நினைப்பு கூட இல்லாம ஓவரா பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கான். நீயே சொல்லு பூரணி, நான் என்ன தப்பா கேட்டுக்கிட்டேன்? இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போறாங்கன்னா நேத்தே சொல்ல வேண்டியதானே? ஓ, இம்புட்டு துணியை துவைக்கிறதுக்கு அவசியமே இல்லாம போயிருக்கோம். அவ பாதி வேலையை பார்த்திருப்பா, நான் பாதி வேலையை பார்த்திருப்பேன். இப்ப பாரு, உன்னைய பிடிச்சி எடுத்துட்டு வர வேண்டியதா ஆயிடுச்சு. பாவம், நீயும் எம்புட்டு வேலை தான் பாப்ப. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், அவ என்ன அம்புட்டு வீட்டு வேலை பாக்குறா இந்த பையன் வக்காலத்து வாங்குறதுக்கு? சரி விடுக்கா, ஏதோ சின்னஞ்சிருச்சுங்க, சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்குதுங்க. நீ வேற குழந்தைன்னு கேட்டுக்கிட்டே இருக்கியா? அதனால எதுவும் அவன் நினைச்சுக்கிட்டு கூட்டிட்டு போறானோ என்னமோ. நான் கூட்டிட்டு போட்டு வேணாங்களே, அதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? அதை தானடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி விடு, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இன்னமே பேசி என்ன ஆகுறது? தேவியக்கா, என்னக்கா ஆத்தங்கர பக்கம் வந்திருக்கிய? வேற எதுக்கு வருவாங்க? துணியை துவைக்கிறதுக்காக தான் வந்தேன். ஏக்கா, மிஷின்ல போட்டுருப்பியலே? மிஷின்லாம் எனக்கு போட தெரியாது. அதான் தேன் இருப்பாளே. அவ ஆஸ்பத்திரிக்கு போகணுமா, அதனால அவ புருஷன் நீ கையிலே துவமா அப்படின்னு சொல்லிட்டான். தேனுக்கு புருஷனா? ஏக்கா, உங்க மகனை தானே சொல்றிய? ஆமா, அவனை தான் சொல்றேன். ஏக்கா இப்படி பேசுறிய? அக்கா அப்படிதான், சும்மா எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி தான் பேசிட்டு கிடக்கும். ஆமா சின்ன பொண்ணு, நீ என்ன இந்த சைடு? நானும் துணியை துவைக்கலாம் தான் எடுத்துட்டு வந்தேன். எங்க வீட்டுல ஏதோ வாஷிங் மிஷின். பாத்துக்கடி, வாஷிங் மிஷின் இல்லாம துணியை துவச்சு 2 பிள்ளையை பெத்தவ. இந்த அம்மனிக்கு வாஷிங் மிஷின்ல போறதுக்கு வலிக்குது. அதை ஏன் போடல, செஞ்சு முடிச்சுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொன்னதுக்கு அவன் புருஷன் சப்போர்ட். இந்த கூத்தெல்லாம் எங்க போய் சொல்றது? சரி விடுக்கா. என்னாச்சு சின்ன பொண்ணு, என்ன வாய் பொழந்து பாத்துக்கிட்டு இருக்க? ஏக்கா, அங்க நிக்கிறது உங்க மருமக புள்ள தானே? யார சொல்ற? அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. சே, என்ன மனுஷவே, இப்பவே சொன்னாங்க. செம்பா சொன்னதே இப்ப உண்மை ஆயிடுச்சுல. எவ கூடயே உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. வீட்டுல பொண்டாட்டி கூட உட்காந்து 4 வார்த்தை பேசுறதுக்கு துப்பு இல்ல. இங்க கண்டவளையும் கூட்டிட்டு வந்துட்டு லவ் சூட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. இந்த விஷயத்த முதல்ல கையில் கிட்ட தான் சொல்லணும்.